ஸ்லீப் இஸ் நாட் ஏ சிம்பிள் ரெஸ்ட். அது வந்து பிரெயினோட ஒரு ஆக்டிவ் பயாலஜிக்கல் ப்ராசஸ். இப்போ வேர்ல்டு ஃபுல்லா ஸ்லீப்பை வந்து ஒரு எக்கனாமிக் அசெட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சிம்பிளா எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க தூங்கலின்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாள் உங்களுடைய வேலை பார்க்குற திறன் குறைஞ்சிரும். இதையே நீங்க அப்படியே மொத்தமா உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எடுத்து பாருங்க. ஒரு டிரைவர் இருக்காரு, ஒரு டீச்சர் இருக்காங்க, ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இப்போ வந்து டிரைவர் நல்லா தூங்கலினா ஆக்சிடென்ட் ரேட் ஜாஸ்தி ஆகும். இப்போ வந்து டீச்சர் நல்லா வந்து தூங்காம போனாங்கன்னா அவங்க ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி தர முடியாது. இப்போ ஸ்டூடெண்ட்டு தூங்காம போனா அவங்கள வந்து அந்த வீல்ல அவங்க எக்ஸல் ஆக முடியாது. இது இல்லாம பாத்தீங்கன்னா எமோஷனல் இம்பேலன்ஸ். இப்போ ஒர்க்கிங் பிளேஸ்லயே பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு விஷயத்துக்கு நம்ம தூங்காம போனா ரியாக்ஷனே வேற மாதிரி இருக்கும். நம்மளால அந்த எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தரையும் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு வெறுப்பை உண்டாக்கிட்டு அந்த சிச்சுவேஷனையே நம்ம மாத்திடுவோம். இப்போ இது இல்லாம தூங்காதனால நிறைய ஹெல்த் இஷ்யூஸும் வருது. இப்போ இந்த ஆக்சிடென்ட் ரேட்டு பிளஸ் எமோஷனல் இம்பேலன்ஸ், நம்ம ஒர்க் பிளேஸ்ல வந்து வேலை செய்யற திறன் குறையறதெல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு வந்து நம்மளுக்கு ஒரு லாசம் உண்டாக்கும். அது மட்டும் இல்லாம இப்போ யங்ஸ்டர்ஸ், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸல் ஆகலைன்னா நம்ம எப்படி நாளைக்கு அப்துல் கலாம் மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் நம்ம எப்படி உண்டாக்க முடியும்? கண்டிப்பா உண்டாக்க முடியாது. இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஸ்லீப்பை பத்தி நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு அவேர்னஸ் இருக்கணும். அடுத்தடுத்த வீடியோல இந்த ஸ்லீப் அவேர்னஸை பத்தி நம்ம பார்க்கலாம்.